ஸ்ரீ ஹாலாஷ்ய மாஹாத்மியம் மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிற 5வது கதையை பார்த்துட்டுருக்கோம். மேரு முதலான 7 மலைகள், நாவலம்ங்கிற 7 தீவுகள், பார்க்கடல் முதலான 7 கடல்கள், கங்கை, காவிரி, சிந்து, தாமிரபரணி அப்படிங்கிற நதிகள் எல்லாமே நிஜ ரூபத்தோடு அவாவாளுடைய காணிக்கைகளோடு சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்து வந்தாலாம். அவளுக்கெல்லாமே கண்களுக்கு புலப்படாத நிஜ ரூபம் அப்படின்னு ஒன்று. ஒரு முனிவர் பாக்கி கிடையாது, ஒரு தேவர்கள் மிச்சம் கிடையாது. பின்ன சாதாரண கல்யாணமாக இருந்தால் பரவாயில்ல, இதுவோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் இல்லையா? எல்லாருக்குமே ஆசை இருக்காதா என்ன? அஷ்டதிக் பாலகர்கள் அவாவா தேவியரோடு வந்து சேர்ந்தா. சுவாமியும் தன்னுடைய வழக்கமான புலித்தோல், மான் தோல் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு பாம்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு நல்ல வாச திரவியங்கள்லாம் பூசிண்டு பட்டாடை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு இவள் எல்லாரும் புடைசூலே ரிஷப வாகனத்தில் புறப்பட்டுட்டார். ரத்னங்கள் இழைச்ச வெண்கொடைய குண்டோதரன் பிடிக்கிறான். கணக்கூட்டங்கள்லாம் ஆயிரக்கணக்கான வாத்திய ஒலிகள் வாயினாலேயே எழுப்புறா. அடாடா, இந்த வைபவத்தை 1000 நாள் படைச்ச ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட மகா உற்சவம். மதுரை மாநகரத்திலேயே கால் வைக்க இடம் கிடையாது. பூலோகத்தில் 56 தேச அரசர்களும் அவாவா பரிவாரங்களோடு வந்துட்டா. நந்திகேஸ்வரர் கை கொடுக்க ரிஷபத்திலிருந்து இறங்கி பட்டு கம்பளத்தில் நடந்து வந்தார் பரமேஸ்வரன். எல்லாரும் அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. ஒரே கூட்ட நெரிசல். காஞ்சனமாலை சுவாமி கிட்ட வந்து என்னுடைய மகளை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், பாண்டிய நாட்டையும் ஆட்சி பண்ணணும், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். சுவாமியும் சிரிக்கிறார். அழகு பெண்டியவருடைய பாதம் அலம்பி மலர்களால் பூஜை பண்ணுறார். முத்துமணிகள், பொன்மலர்கள் அப்படின்னு அவளுடைய பாதங்களில் கொட்டுறா காஞ்சனமாலை. விஷ்ணுவும் பிரம்மாவும் 2 பக்கம் வர மணமண்டபத்துக்குள்ளே வந்து அமர்றார் பரமேஸ்வரன். நாரதர் வீணையை மீட்டார். அரம்பையெல்லாம் நடனம் ஆடுறா. வசிஷ்டர், பிரகஸ்பதி அப்படிங்கிற முனிவர்கள்லாம் வேதமந்திரங்கள் ஜபிக்கிறா. சரஸ்வதியும் லக்ஷ்மியுமா அலங்காரம் பண்ணப்பட்ட தேவியை அழிச்சுண்டு வந்து சுவாமியோட பக்கத்தில் உட்காத்தி வைக்கிறா. பிரம்மா ஹோமம் வளர்க்கிறார். காஞ்சனமாலா கெண்டியிலிருந்து நீர் பார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சியை சுந்தரர் கையை பிடிச்சு கொடுக்குறார். சுந்தரேஷ பெருமானோ தடாதகை பிராட்டியுடைய சங்கு களத்தில் திருமாங்கல்யம் கட்டுறார். தேவியோ அம்மி மிதிக்கிறா, மகாவிஷ்ணுவோ பொறியிடுறார். பின்னர் ஈசன் வந்திருந்த எல்லாருக்கும் பட்டாடை அப்படின்னு கொடுத்து எதிர்மரியாதை பண்ணுறார். அவர் ஜடையிலிருந்து இடத்துல ரத்னமுடி. அவர் இப்போது பாண்டிய மன்னன் ஆயிடுத்து இல்லையா? அந்த பெண்ணை திருமணம் பண்ணிண்டாச்சு. அரசபதியை ஏற்பவர்கள்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்கிறது அப்படின்னு ஒரு பாண்டிய குல வழக்கம் இருந்தது. அப்போதான் அந்த பரம்பரை நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். லோகக்ஷேமத்துக்காக அரசால வந்த ரிஷபதவன் அவர் அன்னைக்கு திருமண நாள் அன்னைக்கு மதுரை நகரத்தோட நடுமகுதியில் பொன்னீர் பூட்டி உழுது மேற்கு திசையை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். அதுக்கு இகாபீஷ்டப்பிரதா அப்படின்னு பெயர் சுட்டினார். அதாவது விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர் அப்படின்னு இதுக்கு பொருள். முறைப்பட பூஜையெல்லாம் பண்ணுறார். பின்னர் சுந்தரேஷ லிங்கத்துக்கும் பூஜை செஞ்சு வழிபடுறார். தேவர்களும் முனிவர்களும் இகாபீஷ்டப்பிரதா லிங்கத்தை முறைப்படி பூஜிச்சு நமஸ்காரம் பண்ணுறா. ஈசனுடைய லிங்க பிரதிஷ்டை, திருமண வைபவங்கள் அப்படிங்கிற இந்த கதையை யார் ஒருத்தர் பக்தியோடு சத்தையோடு படிக்கிறாளோ கேட்கிறாளோ, கல்யாணமாகாத கன்னிகைகளாம் கல்யாணமாகும், பிரிந்த தம்பதியர்லாம் ஒன்று சேருவா, நோயெல்லாம் நீங்கி பூர்ண பலம் அடைவா அப்படின்னு சகலவிதமான நன்மைகள் கிடைக்கும், நவரத்னங்கள் வந்து அடையும், தினமும் படிக்கிறவாளுக்கு பூமியில் கிடைக்காததே இல்லை அப்படின்னு இதனுடைய பல ஸ்ருதி. அப்பேற்பட்ட இந்த மீனாட்சி திருமணம் அப்படிங்கிறது அந்த ஈசனுடைய சுந்தரேஷ பெருமானுடைய 5வது திருவிளையாடல் புராணம் அப்படின்னு வருது. இந்த ஹாலாஷ்ய மகாத்மியத்தில் இந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஷ விவாக அப்படின்னு அந்த ஸ்துதி வர்றது. சம்பிருதோ தேவ பிருந்தை ச ஸ்தூயமானோ முனீஸ்வரைகி நாரதாத்யைகீயமானோ யதா நேத்ரோசவோ பபௌ ததா தேவி மகாலக்ஷ்மி சமலிங்கிருத்ய கன்யகாம் ஸ்நாபிதாஞ்ச புரா தேவ்யா சரஸ்வத்யா தடாதகாம்
बाष्पे निवेशयामास कदम्बवनवासिनः ब्रह्मा शिवाज्ञया होमम् अकरोदस्य सन्नितौ महाविष्णु महीबाला मदंसा इति युतीर्य च स्वयमेघाकरोद्धारा मात्रा काञ्चनमालया उदकेन प्रदत्तेन भृङ्गाराणि शृणुति च शमन्द्रं चैव माङ्गल्यं सर्वलोकातिमङ्गलं बबन्धबन्धुरे कण्ठे कण्ठभूषा निरन्तरे तदा रेजे महादेवी लता कुष्मितायता लाजकोमञ्जकन्याया बतरोभमनम् अस्मनि शब्ददा पदविक्षेपं स्वयमेवाकरोश्चिवः अध कुङ्कुमभङ्गेन शमालिप्तै च मौक्तिकैः मुनिवृन्दै देववृन्दै कृतेष्वाशीर्वचषु कलत्रकन्यापुत्रादि समन्वितशुभर्वनां विश्वादीनाञ्च दिव्यानि सर्व आभरणानि च अम्बरान् अपि अनर्कानि दुर्लभानि वराणि च दत्त्वा सम्प्रेषयामास मथुरापुरनायकः देवपाण्ड्येश्वरो जातो लोकानां पाकदेयतः दत्त्वा शम्या कमलां च धृत्वा नीपप्रधानकम् कबर्दञ्जतिरोधाय नवरत्नकिरीटवान् सर्माम्बरं परित्यज्य तत्ते दिव्याम्बरं वरं भूषणानि अपि सम्बन्ध यज्ज भुजङ्गं कृतानि च அப்படின்னு வருது. மீனாட்சி மாதா கி ஜெய்.